Chubby Cheeks. Hi guys, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் Chubby Cheeks Tamil. இன்னைக்கு நம்ம ரொம்பவே சூப்பரான கேண்டில் ஹோல்டர் தான் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல்லை தட்டி விட்டுருங்க. ஆல் ஆப்ஷனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு டக்குன்னு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த கிராஃப்ட் ஃபுல்லாமே நம்ம வந்து பேப்பரை மட்டும் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். அதனால இந்த மாதிரி பேப்பரை வந்து இப்படி இந்த சைஸில் கிழிச்சு வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அதுலேருந்து ஒரே ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு குச்சி எடுத்துக்கிறோம். சரிங்களா? ஸோ நம்மளுடைய குச்சி எடுத்துகிட்டு அதை இந்த மாதிரி வச்சு நம்ம நல்லா சுற்றிக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக சுற்றிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பேப்பர் டியூப் வந்து கிடச்சிரும். ஸோ இதை வந்து நம்ம வந்து கம் போட்டு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ கம் அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டிக்கோங்க. அப்போ தான் நமக்கு ஸ்ட்ராங்காக நிற்கும். அதுக்கப்புறம் குச்சி எடுத்துடலாம். ஸோ இந்த நம்ம பேப்பர் டியூப் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நமக்கு இந்த மாதிரி நிறைய பேப்பர் டியூப் தேவைப்படும். ஸோ இந்த மாதிரி செஞ்சு வச்சாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதுதான் பண்ண போகிறோம். இந்த கொஞ்சம் கிண்ண மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேப்பர் டியூப் எடுத்து இந்த மாதிரி நல்லா இது பண்ணி விட்டுக்கோங்க, ஃப்ளெக்சிபிளாக ஆக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இப்படி ஒரு குச்சி எடுத்துக்கோங்க. அந்த குச்சி மேலே வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சுற்ற போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக சுற்றிக்கோங்க. ஸோ இதே மாதிரி இப்போ ஒரு ஸ்ட்ரிப்பு ஃபுல்லாக நம்ம சுற்றி முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் இன்னொரு நம்ம செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா பேப்பர் டியூப், அதையும் இது கூட ஜாயின் பண்ணி நம்ம வந்து சுற்றிக்கலாம். ஸோ மொத்தம் நம்ம வந்து ஒரு 4 ஸ்ட்ரிப் இதே மாதிரி வச்சு சுற்றினோம் அப்படின்னா நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சுற்றிக்கோங்க. இப்போ வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களுடைய கவுண்ட்டு ரொம்பவே அதிகமாகிட்டு. இது வரைக்கும் பாதி இருந்தது. இப்போ பாதியை விட தாண்டிடுச்சு. ஸோ ப்ளீஸ் எல்லாருமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ப்ளீஸ். ஸோ இப்போ நம்ம வந்து 3 டியூப் வச்சு சுற்றியாச்சு. இப்போ 4வது டியூப் வச்சு சுற்றிட்டோம். ஸோ நமக்கு வந்து 4 டியூப் வச்சு சுற்றினாலே போதுமாக இருக்கும். இதில் வந்து கம் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ ஒட்டிடலாம். ஸோ இந்த மாதிரி ஒட்டினா நமக்கு வந்து இப்போ ஒரு வடை மாதிரி கிடச்சிட்டா இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா மெல்லமாக இந்த மாதிரி உள்ளே தள்ளுங்க. ஸோ ரொம்ப ஃபோர்ஸ் கொடுத்து நீங்கள் தள்ளிட்டீங்க அப்படின்னா எல்லாம் உடஞ்சி வந்துடும். அதனால் இந்த மாதிரி மெல்லமாக தள்ளிட்டு அதுக்கப்புறம் நான் இதில் ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ நான் இதில் ஃபுல்லாக எல்லோ கலர் பெயிண்ட் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலரில் நீங்கள் வந்து பெயிண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா நெருக்கமாக நீங்கள் வந்து சுற்றினா தான் இந்த மாதிரி இருக்கும். இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு இந்த கேப் இருக்கும் இல்லையா நம்மளுடைய ஃபெவிக்கலோட கேப், அதுக்கு மேலே வச்சு இந்த மாதிரி நான் கம் அப்ளை பண்ணி சுற்றிக்கிறேன் ஃபுல்லாக. இதுக்கு முன்னாடி நம்ம வந்து கேப் இல்லாமல் சுற்றணும், அதே மாதிரி கம் அப்ளை பண்ணாமல் சுற்றணும். இப்போ வந்து நம்ம கம் அப்ளை பண்ணி சுற்றிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து சுற்றிக்கோங்க. இப்போ நான் இதில் இந்த சுற்றுறதுக்கு வந்து 2 ஸ்ட்ரிப் போதும். ஸோ அதனால நான் இதுக்கு ப்ளூ கலர் நான் வந்து பெயிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு ரவுண்டாக இருக்கிற ஒரு கார்ட்போர்டு எடுத்துக்கலாம். ஸோ கார்ட்போர்டு எடுத்து நீங்கள் அதை ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து நான் ரெட் கலர் பெயிண்ட் கொடுத்துக்கிறேன். ஸோ இது எல்லாமே என்னோடய சாய்ஸு. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் கலர் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வந்து இந்த கார்த்திகை தீபம் அந்த டைமில், அதுக்கப்புறம் தீபாவளி டைம் அந்த மாதிரி டைம்லலாம் நம்ம வந்து விளக்கு ஏற்றுவோம் இல்லையா? ஸோ அந்த டைம்லலாம் நம்ம இந்த மாதிரி செஞ்சு விளக்கு ஏற்றினோன்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போ நம்மளுடைய பேஸ்மெண்ட் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம அந்த ப்ளூ கலரில் பெயிண்ட் பண்ணி ஒட்டியிருந்தோம் இல்லையா? ஸோ அதை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்ம வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இதை எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒட்டிக்கலாம். ஸோ நான் இப்போ வந்து கம் அப்ளை பண்ணி ஒட்டிட்டு காட்டுறேன். இந்த மாதிரி நீங்கள் வந்து 4 பக்கம் ஒட்டுவீங்க இல்லையா? ஸோ அதெல்லாமே நீங்கள் வந்து 3 பீஸ் மட்டும் மேலே ஒட்டிக்கோங்க. 3 to 4 ஒட்டிக்கோங்க. சென்டரில் ஒட்டுறது மட்டும் கொஞ்சம் அதிகமான லென்த்தில் ஒட்டிக்கலாம். ஸோ இது வந்து நீங்கள் வந்து க்ளூ கன் வச்சு அப்ளை பண்ணிங்கன்னா உடனே நின்றும். க்ளூ கன் இல்லைன்னா அந்த ஃபெவிகால் வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் நேரம் அது காயறதுக்கு டைம் எடுக்கும். காஞ்சதுக்கு அப்புறமா தான் நிற்கும். அதனால இதெல்லாம் நீங்கள் ஒட்டிட்டு அதுக்கப்புறம் காய வச்சுருங்க. ஸோ இப்போ நான் ஒரு சைடில் 3 இது நான் ஒட்டியிருக்கேன். அதே மாதிரி அடுத்த சைட்லேயும் நான் ஒட்டுறேன். இதே மாதிரி 4 சைட்லேயும் நீங்கள் வந்து ஒட்டிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வந்து எல்லா பக்கமுமே வந்து 3 பேப்பர் டியூப் வச்சு நம்ம வந்து ஒட்டியாச்சு. இப்போ சென்டரில் மட்டும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு 7 டியூப் வச்சு ஒட்டுறோம் அப்படின்னா அப்போ தான் நமக்கு நல்லா நிற்கும். ஸோ இப்போ நான் வந்து ஒரு 4 வச்சு ஒட்டியிருக்கேன். இதுக்கப்புறம் நான் இன்னும் 3 வச்சு ஒட்டிட்டேன். ஸோ
ஸோ இப்போ எனக்கு மற்ற 4 பக்கமும் கொஞ்சம் கீழே இருக்கும், சென்டர் மட்டும் கொஞ்சம் மேலே இருக்கும். இது நல்லா காயட்டும். இப்போ நல்லா காஞ்சதுக்கப்புறமா தான் நம்ம வந்து ஒட்டணும். ஏன்னா அப்போ தான் நிற்கும், இல்லைனா நமக்கு கீழே விழுந்துடும் எல்லாம். ஸோ இப்போ நம்ம செஞ்சு வச்சுருந்த அந்த கிண்ணம் இருக்கும் இல்லையா, பேப்பர் கிண்ணம், ஸோ அதையும் இந்த மாதிரி நல்லா சென்டரில் வச்சு ஒட்டிக்கோங்க. ஸோ எல்லா பக்கமும் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. ஸோ இதை நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் அழகாக கூட டெக்கரேட் பண்ணலாம். அந்த பாசி அதெல்லாம் வச்சு கூட, ஜம்காஸ்லாம் வச்சு கூட நீங்கள் வந்து அழகாக டெக்கரேட் பண்ணலாம். அதே மாதிரி பெயிண்ட்டும் நீங்கள் சூப்பராக கொடுத்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். நான் இப்போ ஜஸ்ட்டு செஞ்சு காட்டுறேன், அவ்வளோதான். ஸோ இப்போ நம்மளுடைய இந்த அகல் விளக்கு ஹோல்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ என்கிட்ட அகல் விளக்கு கிடையாது, அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த லேம்ப் வச்சு காட்டுறேன் உங்களுக்கு எப்படி இருக்கும்னு. ஸோ நம்மளுடைய அவுட்புட் இப்படி தான் இருக்கும். இது இன்னும் கூட நீங்கள் கொஞ்சம் கூட பெருசாக கூட நீங்கள் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி. பட் நான் இது போதும் அப்படிங்கிறதுனால இந்த அளவுக்கு பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நமக்கு நல்லாவே காஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி லேம்ப்பு, ஸோ என்கிட்ட 3 லேம்ப் தான் இருக்குது, அதனால நான் அந்த 3 லேம்ப் மட்டும் வச்சு காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ நீங்கள் இந்த மாதிரி லைட் ஆஃப் பண்ணிட்டோன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இந்த லேம்ப் ஹோல்டர் இல்லைனா அகல் விளக்கு ஹோல்டர் இல்லைனா கேண்டில் ஹோல்டர் எது வேணால் சொல்லிக்கலாம். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கா இல்லையான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.